கோயம்புத்தூர்ல இருக்க விஓசி பார்க் வந்தாங்க. இங்க வந்து பார்த்தா பார்க் வந்து க்ளோஸ்ல இருந்துச்சு. சரி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்ச ஒரு ஐஸ்கிரீம் கடை தான் இருந்துச்சு. சரின்ட்டு வண்டிய ஓரமா பார்க் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வண்டிய ஓரமா பார்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க வந்து பார்த்தா நெறைய பேர் குல்ஃபி தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த குல்ஃபி ஒண்ணு நல்ல நீளமா இருக்கும்ல, அந்த குல்ஃபி நெறைய பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் அதையே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட போய் ஒரு குல்ஃபி வாங்கலாம்னு போனோம். அங்க நெறைய ஐஸ்கிரீம்ஸ் இருந்துச்சு. சரி தேடி கண்டுபிடிச்சு அந்த குல்ஃபி அந்த நீளமா இருக்க பாதாம் குல்ஃபி ஒண்ணு வேணும் அப்படின்னு அண்ணங்கிட்ட சொன்னேன். சரி அண்ணா நமக்கு ஒரு பாதாம் குல்ஃபி எடுத்து ஜம்முன்னு குடுத்தாப்புல. இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹30 தாங்க. கண்டிப்பா இந்த குல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா ₹30க்கு அவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லா பாதாம் ஃப்ளேவர் அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது ஒர்த்து தான் ₹30க்கு. சரி அண்ணங்கிட்ட ₹30 சேஞ்ச் தேடி எடுத்து குடுத்துட்டு, பாதாம் குல்ஃபி எடுத்து நம்மளும் இந்த சைடு தனியா ஓரமா வந்து நின்னுட்டோம். சரி வாங்க இப்ப நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த குல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த சைடு வந்தா நீங்களும் கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.